இந்த வயதில் சில வார்த்தைகளில் மயங்காதீர்கள் குழந்தைகளை. ஏய், நான் எவ்வளோ நல்லவ தெரியுமா? பொய். ஆனா அதை அவன் நம்புவா. யாரு? சொல்றவன் நம்புவா. நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு வச்சிருக்கேன்? எவ்வளவு வச்சிருக்கேன்? உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். ஓ, அவ்வளோ அன்பா? ஒரு அலுமினிய தட்டு கூட வாங்குறதுக்கு வக்கு இல்லை. உனக்கெல்லாம் என்னத்துக்குப்பா லவ்னு கேட்குற துணிச்சல் நமக்கு இல்லை. நாம என்று கேட்கக்கூடிய அந்த லெவலில் இருக்கிறோம். அந்த லெவலில் சில பேர் இருப்பாங்க பாருங்க மேடம், உனக்காக எனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அப்புறம் சரி, நீ உயிரை கொடுப்ப, நீ செத்துருவ, அப்புறம் நான் என்ன பண்றது? நீ செத்து போயிட்டேன்னு உக்காந்துக்கிட்டு இருக்கிறவா? என்ன வார்த்தைகள் இதெல்லாம்? நான் சொல்றேன், இந்த வயதில் சில வார்த்தைகளில் மயங்காதீர்கள் குழந்தைகளை. சில பேர் பேசுவாங்க பாருங்க, உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு கம்முன்னு இரு. நான் தெரியாமத்தான் கேட்குறேன், தெரிஞ்சு கேட்குறான்னு அர்த்தம். கேளு. இல்லை, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. தப்பாக நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிற, சொல்லு. இந்த நிதானம் இருக்கா? ஒரு விஷயத்தை நின்று நிதானிக்கிறதுக்கு இருக்கா? நான் ஒரு புக்கு உங்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்சால் அந்த புக்கை லைப்ரரியில் வாங்கி வைங்க மேடம். கெவின் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கார். அந்த கெவின் எழுதுகிற புக்கு வை குட் பீப்புள் ஹேவ் ஆல்வேஸ் பேட் சாய்ஸஸ். ஏன் பேட் சாய்ஸஸ்க்குள்ளே போயிடுறோம்னு சொன்னால், பேட் சாய்ஸஸை நம்புகிறோம். ஏன் நம்புகிறோம்னு சொன்னால், மனசு முழுக்க பிளைண்ட் ஸ்பாட்ஸ். பிளைண்ட் ஸ்பாட் வச்சுருக்கோம், எது சொன்னாலும் புரியறதில்லை. அந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்கிறவங்க 100 பேர் படிச்சுக்கங்க, பிளைண்ட் ஸ்பாட் இல்லாத 5 தான் உருப்படும், 95 உதிர்ந்துடும். இந்த 25 வருஷ அனுபவத்தில் நான் சொல்றேன், உன் பிரச்சனைய உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்குல்ல, அது கிட்ட சொல்லாத. யாராவது பிரச்சனை சொன்னா நீ கேட்காத. ஏன் தெரியுமா? நம்ம பிரச்சனையை சொன்னோம்னா நம்ம பிரச்சனையை தீக்கிற அளவுக்கு அது ஒன்றும் PhD வெங்காய பச்சடி தயிர் பச்சடி படிச்சுட்டு இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்கிறது. அதுவே அரலூசு, அதுக்கே வாழ்க்கை தெரில. அதுக்கிட்ட நீ என்னத்துக்கு சொல்லி உனக்கு அறிவுரை வாங்கிக்கிற? நீ உனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா உன் பக்கத்தில் உட்காருவாளா? அவன் எங்கேயோ பறந்து போயிட மாட்டா. நான் சொல்றேன், நான் எல்லா இடத்துலையும் இந்த பெண் குழந்தைகளுக்கு சொல்றேன், 22 வயசு வரைக்கும் எந்த ஆணையும் தன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்து முடிவு செய்யாத. 22 வயசு வரைக்கும் காத்துரு. நீயா தேர்ந்தெடுத்தன்னு வச்சுக்கைய போயிரும். சாபம் போடுறேன்னு நினைக்காத. நான் உங்களை மாதிரி வயசு பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தின அனுபவத்தில் சொல்றேன், போயிரும். கடவுளா பார்த்து நமக்கு ஒருத்தனை கொடுப்பாரு, அது சாவர வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும், போவாது நம்மளை விட்டு. உனக்கு டவுட் இருக்கா? செக்ரட்டரி சார் கிட்ட கேட்டுப்பேன். போமா சார்? போவாது. அந்த போவாதுன்னு சொன்னதுல அவர் ஒரு பயத்தில் ஒரு ஜெர்க்கு காட்டினார்ல, அந்த பயம் ஜெர்க்கு அவர் காட்டல, அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய இறை உணர்வு காட்டியது. நான் கடவுளை நம்புகிறேன், கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட துணை, கடவுளால் என் உடன் இருக்கும், என் அனைத்து வேலைகளுக்கும் அது உதவி செய்யுங்கிறதுனால தான் அந்த ஜெர்க்கு கொடுத்தார். ஐயோ போகாதுன்னு. காத்திருங்கள் குழந்தைகளே, உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். இப்போதைக்கு லவ் பண்ணாதீங்கன்ற நான். இப்போ பார் ஒரு கைத்தட்டல் வரும். லவ் பண்ணாதவனோட சீரியஸ் ஆனல்ல, லவ் பண்றவ பக்கத்தில் உட்காராத. அது நம்ம நாசமா போறதுக்கான ஒரே வழி அது மேடம். ஒரே விஷயத்த சொல்லும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆளும் மாறாது, சம்பவமும் மாறாது. காதுலேருந்து ரத்தம் வடிய ஒரே விஷயத்த சொல்லி நம்ம கழுத்தறுக்கும். நான் அதுக்கு தான் வந்தேனா? என் வாழ்க்கை அதுக்கு தானா? உனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா ஒரு 10 நிமிஷம் கேட்டுக்கிட்டு சி அறிவில்லை உனக்குன்னு சொல்லிட்டு தாண்டி போய் வேற இடத்துல உட்காந்துக்கோ. ஒரு 15 நிமிஷம் கேட்டுக்கோ, பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் அதுக்கு வருத்து.
வாழ்க்கை இந்த வயதில் இருக்கின்ற பொழுதே, இந்த வயதில் சில விஷயங்களை சாதிப்பதற்காக குழந்தையை பிறந்திருக்கிறாய். ஹார்மோன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வை. சில விஷயங்களுக்கு நோ சொல், சில விஷயங்களுக்கு எஸ் சொல். பல நேரங்களில் நான் இங்க பார்த்துருக்கேன், இங்க என்சிசி என்எஸ்எஸ்லாம் இருக்கா மேடம்? இது ஒன்று என்எஸ்எஸ்ல போய் சேரும்போது பக்கத்தில் இருந்து ஒன்று சொல்லும், எதுக்கு இப்போ அதிலெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிற? ஸ்போர்ட்ஸில் பேர் கொடுத்துடலாம், மூணுத்துல ஏதாவது ஒன்றுத்துல இருந்தால் போதும் தானே. இந்த ஸ்போர்ட்ஸ் டீச்சர் எல்லாரையும் கூப்பிடாது. நம்மளால் ஓட முடியல, குதிக்க முடியலன்னா நம்மளை கொடி எடுத்துக்கிட்டு வரத்துக்கு அது சும்மா அப்படி சொல்லிடும். அது பாட்டுக்கு கொடி எடுத்துகிட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் போய்க்கலாம். எதுக்கு என்எஸ்எஸ் என்சிசின்னு? என்எஸ்எஸ்லையும் ஜாயின் பண்ணிடுவீங்க. கேம்புக்கு பேர் கொடுக்கணும்ன்ட்டு வருவோம். 7 நாள் கேம்ப்பு. பக்கத்தில் இருக்கிறது சொல்லும், சார் 7 நாள் நீ விட்டுட்டு போயிட்டேன்னா எப்படி? உனக்காக தான் வந்தேன் நான் காலேஜுக்கு. எனக்கு என்னன்னா, எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஹோம் என்று சொல்வார். இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணுங்களோட உட்காந்துட்டு குரூப் பண்ணிக்கிட்டு இதை நோண்டிக்கிட்டு நோ. நான் எல்லா இடத்திலும் போனேன். எது என்னை அடையாளம் காணணும் என்று நான் துடிச்சேங்க. நான் உன் வயசுல இவ்வளோ துடிப்பா இருப்பேன் தெரியுமா? சிக்கவே மாட்டேன். கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி இருப்பேன். நான் புடிச்சு கொண்டு வந்து சட்டியில் போட்டாலும் எகிரி குதிப்பேன். நான் அந்த மாதிரியா இருந்தேன். நான் அதனால தான் உன் முன்னால் நிற்கிறேன். இந்த உலகத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது. யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அண்ட் கிராப் இட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராத்திரி பிரேயர் பண்ணுவீங்கல்ல, இறைவனிடத்தில் பேசும்பொழுது ரொம்ப புத்திசாலியான தாயாகவும் தகப்பனாகவும் இருந்தால் அந்த பிரேயரில் ஒரு வார்த்தையை சேர்ப்பாங்க. இறைவா, நீ செய்யக்கூடிய நற்காரியங்களை செய்வதற்காக என்னை ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துவாயாக சொல்லுவாங்க. என் சித்தத்தின்படி இல்லாமல் எல்லாம் உன் சித்தத்தின்படி நடக்கும்படியாக என் இருதயத்தை வழி நடத்துவாயாக. சாதாரண பிரேயர் இல்லை இதெல்லாம். இதெல்லாம் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ற பிரேயர். அந்த ஆஸ்ட்ரோநாட் டேபிள்ல உட்காந்துட்டு என்கிட்ட சொல்றாரு, அம்மா நான் வானத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய பணியில் இருந்தேன். அவர் சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு புரியுதான்னு பாரு. நான் ஒன்று சொல்றேன் குழந்தைகளே, பெண் குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? we know less but we must understand more. நமக்கு புரியணும். விஷயம் கொஞ்சமாக தெரிஞ்சா பரவாயில்ல, என்ன சொன்னாலும் அது புரியணும். அது புரியாமல் உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட கேடு வேறு கிடையாது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நாம் ஒன்றும் கம்ப்யூட்டர் கிடையாது. பல விஷயங்கள் எனக்கும் தெரியாது, நம்ம மேடையில் உட்காந்துருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆனால் they understands more. they know what they are doing. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வேலை நடக்குது. நான் எப்போவுமே சொல்கிறேன், ஸ்டே அலர்ட், ஸ்டே அலர்ட். அது தப்பான விஷயம் கிடையாது. நீ நல்லபடியா அலர்ட்டா இருக்கிறனா தப்பான விஷயம் கிடையாது. அந்த ஆஸ்ட்ரோநாட் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்ற, வானத்துல நிறைய நட்சத்திர கற்கள் இருக்கும் மேடம், நிறைய பிளாக் ஹோல்ஸ் இருக்கும். அந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணோம்னா, சில நேரங்களில் ஜுப் ஜுப் அப்படின்ட்டு நட்சத்திரங்களை உள்ள இழுத்துக்குமா சார். அப்போ உள்ள இழுத்துக்கும் பொழுது அந்த நட்சத்திரங்கள் எங்க போகுதுன்னு எந்த ஆஸ்ட்ரோநாட்டாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது, வெளில வரவே வராது. ஆனால் பிரபஞ்சம் ரொம்ப வித்தியாசமானது, சக்தி நிறைந்தது. அது முடிவு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோ, பிளாக் ஹோல் விழுங்கின ஸ்டாரை வெளியில கொண்டு வரணும்ன்ட்டு அது என்ன பண்ணுமா, வானத்தில் சில நடவடிக்கைகளை அப்படி ஷேக்கன் பண்ணுமா. அப்படி ஷேக் பண்ண உடனே அது நேராக ஒரு நட்சத்திரம், சில நட்சத்திரங்கள் உருண்டு வந்து பிளாக் ஹோலுக்கு முன்னால் நின்று இப்படி அதிருமா. அப்போ அதிரும் பொழுது பிளாக் ஹோலில் போன நட்சத்திரங்கள் வெளியில் வருமா. நான் என்ன சொல்கிறேன் குழந்தைகளை, நம்ம இருட்டு பள்ளத்திற்குள் உள்ளே இழுக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எவ்வளவு இருக்கிறதோ, அந்த இருட்டு பள்ளத்திற்குள் போய் சிக்கி கொண்டவர்களை வெளியில் இழுக்கக்கூடிய நட்சத்திர பாசிட்டிவ் எனர்ஜியும் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த நட்சத்திர பாசிட்டிவ் எனர்ஜியை பயன்படுத்தி கொண்டு இருட்டு பள்ளத்துக்குள் இருந்தால் வெளியேறி விடுங்கள். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. அவ்வளவு சிம்பிள் தெரியுமா லைஃப். நான் மறுபடியும் சொல்றேன், சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இப்போ கைத்தட்டல் ஏன் தெரியுமா வந்துச்சு? முதல்ல நான் பேசினதை பார்த்துட்டு இந்த மாதிரி நல்ல பாட்டு சொல்லுதேன்னு தோணுச்சு.
ரெண்டாவது பாட்டு சொல்லும்போது, ஓ இதுக்கு இதுதான் பொருளா என்று பொருள் புரிந்து நீ கைத்தட்டன பாரு, தேர் யூ வின். யாரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு கைப்பட்டு தட்டாத, புரிஞ்சுக்கோ அவங்கள. இதற்காகத்தான் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டால் நீ ஒரு மாய வலையில் இருந்து விடுபடுவாய். இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க யாருன்னா உடனே கூகுள்ல தேடுற. சொல்லட்டுமா, உலகத்திலே பேரழகிய நான் சொல்றேன், இன்னைக்கு நீ போய் வீட்டில் உன் வயதில் இருக்கக்கூடிய உன் அம்மாவின் போட்டோவை எடுத்துப்பார், பாரு. அவளை விட ஒரு பேரழகியை உன்னால் பார்த்து விடவே முடியாது. கடவுள் மடியில் கொடுத்திருக்கிறார், உன் கண்களுக்கு முன்னால் இருக்கிறாள், உன் தகப்பன் உனக்கு கிடைத்திருக்கிறான். நான் சொல்றேங்க, எவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் தெரியுமா இந்த காலேஜில் படிக்கிறது. சாதாரணமான விஷயமா இந்த காலேஜில் படிக்கிறது? இந்த உனக்குன்னு ஒரு சீட் இருக்கு, உனக்குன்னு லெக்சரில் உனக்குன்னு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு, உனக்குன்னு டிகிரி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சாதாரணமான விஷயமா அது? யாருக்கு கிடைத்தது அது? ஹேவ் தேங்க்ஃபுல்னஸ். நிதானமாக நான் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் இப்போ கிளாஸில் போகிறல்ல, நீ கிளாஸில் ஏதாவது உனக்கு புரியலன்னு வச்சுக்கோயேன், ரெண்டு காரணத்துக்காக புரியாது. ஒன்று டீச்சரினுடைய இன்எஃபிஷியன்சி, அப்போ புரியாது. இன்னொன்று என்னென்னா, டீச்சர் எஃபிஷியண்ட்டாக தான் இருப்பாங்க, உன் கவனக்குறைவு. இந்த ரெண்டு தான் காரணம். இந்த ரெண்டுத்தில் எதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னா ஜெயிச்சிருவேன். புரியுதா? +2 பாஸ் பண்ணிட்ட, டிகிரி வாங்க மாட்டியா என்ன? அவ்வளோ கஷ்டம் தெரியுமா +2? என்ன மாதிரி பயமுறுத்தினாங்க அம்மாடி. அதை விட கஷ்டம் 10th. அது 10th டக்குன்னு +2 போயிடலான்னு பார்த்தா +1 வேற போர்டு எக்ஸாமை மாற்றி விட்டாங்க. 10th கடந்தோம், +1 கடந்தோம், +2 கடந்தோம், டிகிரி கிடக்க மாட்டோமா? கடந்துடலாம். இப்போவே அலர்ட் ஆகிடு. உனக்கு அம்மா ஒரு ஆசையாக ஒரு விஷயம் சொல்கிறேன், பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஃபஸ்ட் கிளாஸில் கான்வெகேஷன் இருக்கும்ல, அன்றைக்கி அந்த ஹேட் போட்டுட்டு அந்த கான்வெகேஷன் வாங்கிடு. ஏன் தெரியுமா? பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, உன்னுடைய ஆரம்பம் அற்பமானதாக இருந்தாலும் உன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கட்டும். Finish the goal, touch the height. யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல உயரம் தொடுவது. குழந்தையே, உன் உயரத்தின் எல்லையை தொடுவது தான் சிகரம் தொடுவது. நீ உன் உயரத்தின் எல்லையை தொட்டுவிடு, யாரோ ஒருவர் சிகரத்தை தொடாத. உண்மையா வாழ்ந்து உங்களுக்காக பாடம் நடத்துகின்ற ரியல் டீச்சர்ஸை அடையாளம் காணுங்கள், ரியல் லீடர்ஸை அடையாளம் காணுங்கள், ரியல் மனிதர்களை அடையாளம் காணுங்கள். ரீல்ஸோட ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த ஜெனரேஷன் ரீல்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதுனால தான் என்ன பேச கூப்பிட்டுருக்காங்க.